பிடியதன் உருவுமை கொலமிகு கரியது வடிகொடு தனதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளில் மிகக்கூடிய வடிவினர் பயில் வழி வளமுறை இறையே. ஈசனே சிவகாமி நேசனே எனகின்ற தில்லைவாழ் நடராஜனுடைய திருவடி தாமரையை வணங்கி இன்று நிகழும் மங்களகரமான பராபவ வருடம் சித்திரை மாதம் 18ஆம் நாள் 1/5/2026 வெள்ளிக்கிழமையும் சித்திரை நட்சத்திரமும் சித்ரா பௌர்ணமியும் கூடிய சுபயோக சுபதினத்தில் 1/5/2026 ஆங்கில மாதம் மலர்கின்றது, பிறக்கின்றது. 1/5/2026 சித்ரா பௌர்ணமி. நம்பர் 1 சித்ரா பௌர்ணமி, சித்திரை நட்சத்திரம், சித்ரா பௌர்ணமி, சித்திரை மாதம். பாருங்கள் எப்படி மேட்சிங் ஆகுது. அது மட்டும் இல்லை, மதுரையம்பதியில் மிக பிரசித்தி பெற்ற உற்சவம், மிகப்பெரிய திருவிழா, மிகப்பெரிய பெருவிழா, மிகப்பெரிய தென் தமிழகத்தின் வரலாற்று தெல்லமுதமும் தேன் தமிழ் பாயும் இனிய தமிழும் பாலும் தெரிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்த நோக்கு நான் தருவேன் கோலன்செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் இயல் இசை நாடகம் என்ற சங்கத்தமிழ் மூன்றும் தா என்று விநாயகப் பெருமானிடம் அழகான தமிழில் செந்தமிழில் இனிய தேனினும் இனிய தமிழில் பாடிய அருள் அவ்வை பிராட்டி பாடி புகழ்ந்த இந்த மதுரையம்பதியில் நடக்கக்கூடிய சித்திரை திருவிழாவும் அந்த 1/5/2026 எவ்வளவு சிறப்பு வாய்ந்தது பாருங்கள். அப்போ முதல் மாதம் பிறக்குது, சித்திரை மாதம் பிறக்குது, சித்திரை பௌர்ணமி வருது, சித்திரை நட்சத்திரம் வருது, சித்திரை திருவிழா வருது, எல்லாமே சித்திரை. குழந்தையில் தயவு செய்து சித்திரையில் குழந்தை பிறந்துச்சுன்னு சொல்லி எல்லாரும் திட்டுவாங்க. திட்டாதீங்க, பாதம் பணிஞ்சு கேட்குறேன். சித்திரையில் பிறந்தா தான் ஐஏஎஸ், சித்திரையில் பிறந்தா தான் ஐபிஎஸ், சித்திரையில் பிறந்தா தான் வைஸ் சான்சலர், சித்திரையில் பிறந்தா தான் அம்பாஸ்டர், சித்திரையில் பிறந்தா தான் எல்லா பெரிய எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர், வெளிநாட்டுக்குரிய ஆஃபீஸர், செக்ரட்டரி, அரசியல் சாசனத்தை எழுதக்கூடியவங்க எல்லாமே சித்திரையில் தான். அதனால் தயவு செய்து நேரம் மட்டும் பாருங்கள், சரியான நேரம் மட்டும் பாருங்கள். அதை பார்த்துக்கிட்டு கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு எதிர்காலம் உண்டு. அடுத்தது சூரியன் சந்திரனை போற்றி வணங்கக்கூடியது, குலதெய்வத்தை வணங்கக்கூடியது, சத்யநாராயண பூஜை பண்ண வேண்டியது, சித்திரகுப்த பூஜை பண்ண வேண்டியது. பாருங்கள், சத்யநாராயண பூஜை, சித்திரகுப்த பூஜை, அதுக்கடுத்தது மகாலட்சுமி வாசம் செய்யும் பூஜை, மகாலட்சுமி வாசம் செய்யும் பூஜை, அதையும் நம்ம செஞ்சுக்கிறலாம். இப்படிலாம் செஞ்சு நவதானியம் வச்சு இதெல்லாம் செஞ்சு நல்லா வழிபாடு பண்ணுங்க. சித்ரா பௌர்ணமிக்கு கண்டிப்பாக சித்திரகுப்தன் கோயிலுக்கு கண்டிப்பாக போயிடுங்க. அதாவது நவதானியம், வீட்டில் உள்ள நவதானியம், பாடநூல், புக்ஸு எல்லாம் நம்ம செல்வத்தை கொடுக்கக்கூடிய முறத்தில் வச்சு பூஜையில் வச்சு நல்லா பாராயணம் பண்ணினா கண்டிப்பாக நல்ல தீர்க்க ஆயுளும் நிறைந்த செல்வமும் நேயர் பெருமக்கள் எப்போதும் கிடைக்கும். ரிஷபராசி, பசிக்கு தேவையான உணவும், பாசத்திற்கு தேவையான உறவும், உலக வாழ்க்கை உயர்வு பெற தேவையான பொருளாதாரமும், வீட்டின் தாரமும், செல்வ சீராக வளமும் நல்கும், நலமும் பெற நிலை பெற்று வாழும். ஏன் உங்களுக்கு அந்த செல்வத்தை பற்றியே 2வது ராசிக்கு சொல்கிறோம்? ஏன் நலத்தை பற்றியே 2வது ராசிக்கு சொல்கிறோம்? ஏன் சுகத்தை பற்றியே 2வது ராசிக்கு சொல்கிறோம்? ஏன் எல்லா வகையிலையும் உயர்வாக அதை நம்ம சொல்கிறோம்? காலபுருஷருக்கு 2. அது மட்டும் இல்லைங்க, காலபுருஷனுக்கு மட்டும் இல்லைங்க, அதாவது அந்த இடத்துக்குரிய பாவகத்தின் தலைவர் அப்படிப்பட்டவர். அந்த பாவகத்தின் தலைவர் அப்படிப்பட்டவர். எப்படிப்பட்டவர்? தனத்துக்கு உரியவர், தனகாரர், பெரும் செல்வாக்குங்க. அவருக்கு நாங்கள் ராமசாமிக்கு நாங்கள் பெரும் செல்வாக்கு. பொன்னுச்சாமிக்கு ராமசாமிக்கு சண்டை தாங்க வரும், ஆனால் 2 பேரும் பெரும் செல்வாக்கு உடையவருங்க. எல்லா வகையிலும் சிறப்பாக இருப்பாங்க. அதனால தான் உங்களுக்கு தனகாரன், பெரும் செல்வச்சீமான், பெரும் செல்வந்த அப்படிலாம் இருக்கும் பொழுது கண்டிப்பாக ராசிக்கு காலப்புருஷனுக்கு 2ஆம் இடமாக இருப்பதனால் நிச்சயமாக ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த மாதமும் ஒரு சிறப்பாக அமையும். இந்த மாதத்தோடு உங்களுக்கு குருனுடைய நன்மையும், இந்த மாதத்தோட குருனுடைய அனுகிரகமும் அடுத்து வரும்போது கொஞ்சம் எட்டித்தான் போகும். ஏன்னா உங்கள் ராசிக்கு இப்போ 2ல் இருக்கார். 2ஆம் இடம் தனம், 2ஆம் இடம் தானியம், 2ஆம் இடம் குடும்பம், 2ஆம் இடம் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய தனம், தானியம், கீர்த்தி, புகழ், பெரும் புகழ், ஆயுள், செல்வாக்கு, சொல்வாக்கு, பெரும் செல்வம், வண்டி, வாகனம், மனை எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியவருங்க 2ஆம் இடத்துல இருக்காங்க. இந்த மாதத்தில் இன்னொரு சிறப்பு என்னதுன்னா 2 குரு இருக்காங்க. அந்த 2வது குரு யாருன்னா உங்கள் ராசிநாதன். அந்த 2வது குரு யாருன்னா ராசிநாதன். அப்போ ரிஷப ராசிநாதனும் சேர்ந்துருக்கார். அப்போ ரிஷபராசி சேர்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும்? அப்போ உங்கள் ராசிக்கு
கண்டிப்பாக 8க்கும் 11க்குரிய குருவோடு சேர்ந்து உங்கள் 8க்கும் 11க்குரிய குரு யாரோட சேர்ந்திருக்காரு? உங்கள் ராசிநாதோட சேர்ந்திருக்காரு. சார் அவர் வேலையை செய்வார், ஒரு வெவ்வேறு செய்வார். சார் செங்கல் இருக்கிறது அவர் டியூட்டி. அந்த செங்கலை காய வச்சு உலர்ந்து நெருப்பு வச்சு மூட்டி அதை அடுக்கி வீடாக கட்டுறது கொத்தனாருடைய டியூட்டி. கொத்தனார் கட்டி கொடுத்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண பிறகு எங்களை மாதிரி ஆளுங்க கனவிதம் பண்ணி கொடுக்குறது எங்களுடைய டியூட்டி. அவங்களுக்கு ஒரு டியூட்டி இருக்குல்ல. அதே போல தான் அந்த குரு அவருக்கு வேண்டியதை செய்வார். அந்த குரு குடும்பத்தை காத்துக்குவார். தட்சிணாமூர்த்தி நான் ஏற்கனவே குரு பேசலாம் சொல்லியிருக்கிறேன். 3 குரு இருக்கிறாங்கன்னு சொல்லியிருக்கிறேன். 3 குரு இருக்காங்க. அப்போ அசுர குரு சுக்கிரன், ஆதித்ய குரு, ஆதி குரு தட்சிணாமூர்த்தி, வடக்கு நவகிரகத்தில் இருக்கிறது குரு தான். அப்படிப்பட்ட அப்போ ஒரு மனிதன் வழிகாட்டியாக இருக்கிறவங்க குரு தான். ஒரு மனிதனுக்கு வழிகாட்டி இருக்கும் குரு தான். இதெல்லாம் விளக்கி சொல்லியிருக்கிறேன். அப்போ அந்த வகையிலே 2ஆம் இடத்துல என்றைக்குமே நான் அடிக்கடி சொல்கிறது, 12 பாவத்தில் 2ஆம் இடம் கெட்டு போகக்கூடாது. 2ஆம் இடம் மட்டும் கெட்டு போகக்கூடாது. நீங்கள் என்ன வேலை செஞ்சாலும் சரி. அப்போ 2ஆம் இடம் புதன் சுக்கிரன், குருவும் சுக்கிரனும் புதன் வீட்டில் தான் இருக்காங்க. அப்போ 2 குருமார் இருக்கும்போது ஒரு மிக சிறப்பான அப்போ 2ஆம் இடம் ரிஷபராசியில் என்னென்ன இருக்குன்னு பாருங்கள். டெக்ஸ்டைல்ஸ் எடுத்துக்கோங்க, கண்ணாடி தொழில் எடுத்துக்கோங்க, அழகு சம்மந்தப்பட்ட எடுத்துக்கோங்க, பெண்கள் சம்மந்தப்பட்ட எடுத்துக்கோங்க, மீடியாக்கள் எடுத்துக்கோங்க. அடுத்து என்னது ஸ்வீட் எடுத்துக்கோங்க, பேக்கரி எடுத்துக்கோங்க, நல்ல அழகான பால் மாடு எடுத்துக்கோங்க, பால் கறந்து ஊற்றுறதுக்கான எடுத்துக்கோங்க. இனி ஒரு மலர் தோட்டம் போடுங்க, பூந்தோட்டம் போடுங்க, வாழைத்தோட்டம் போடுங்க, கமுகு போடுங்க. எவ்வளவு அழகான அழகுக்கு சம்மந்தப்பட்ட இடம் ரிஷபராசி. அழகுக்கு சம்மந்தப்பட்ட அழகுக்கு உரிமை பேசக்கூடிய இடம் ரிஷபம். மானசீகமாக இருக்கக்கூடிய இடம் ரிஷபம். அப்படிப்பட்ட ரிஷபராசி நேயர்களுக்கு பாருங்கள், தான் உண்டு தான் வேலை உண்டுருப்பாங்க, தான் உண்டு தான் வேலை உண்டுருப்பாங்க. இப்படிப்பட்ட வேலைகளை செய்யும்போது தயவு செய்து இந்த குரு பயிற்சிகளாக எந்தெந்த தொழில் பண்ணணுமோ, யார் என்ன பண்ணணுமோ எல்லாமே ஒரு புதுசு நிறுவனம் ஆகணுமா ஏற்பாடு பண்ணுங்க. ஒரு புதிய நிறுவனம் வருமா ஏற்பாடு பண்ணுங்க. இல்லை புதிய வேறு சட்டம் ஏற்றணுமா, புதிய படிப்புக்கு போகணுமா, புதிய தொழிற்சாலை ஆரம்பிக்கணுமா, ஒரு கல்விக்கூடம் ஆரம்பிக்கணுமா, இல்லை உங்கள் ராசி பிரகாரமே ஒரு பேக்கரி, ஒரு தானியங்கள் அந்த மாதிரி ஆகணுமா, எது வேணாலும் பண்ணுங்கள். ஏன்னா அடுத்து 7 உங்களுக்கு வரப்போகுது. அதுக்காக இதை சரி பண்ணிக்கிட்டா நிச்சயமாக உங்கள் ஜனன ஜாதத்தை ஐயா யூடியூப்பில் பார்க்குறீங்க, தெளிவாக சொல்கிறத கேட்குறீங்க, உண்மையை சொல்கிறத கேட்குறீங்க. உங்கள் என்ன தசா புத்தி, உங்களுக்கு ராசிநாதன் லக்னாதிபதி எங்கே இருக்கார் எல்லாத்தையும் பாருங்கள். இப்போ உங்கள் ராசிக்கு 2க்கு 5க்குரிய கன்னியா லக்கணமாக இருந்தால், 2க்கு 5க்குரிய மிதுன லக்கணமாக இருந்தால் நீங்கள் தான் குட் ஃபேவரைட், நீங்கள் தான் சயின்டிஸ்ட்டு, நீங்கள் தான் பெரிய இன்வால்மெண்ட்டு, பெரிய ஆள் நீங்கள் தான், எலக்ட்ரானிக்ஸ் கம்ப்யூட்டர் நீங்கள் தான். அப்படிப்பட்ட உபகரணமெல்லாம் இருந்து செய்யும்போது நீங்கள் மேலே வந்துடுவீங்க. அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டோடு சேர்ந்து நீங்கள் மேலே வந்துடுவீங்க இல்லையா. அப்போ லக்னம் நல்லா இருக்கணும். அடிப்படை லக்னம் தான். தாயின் கற்பச்சிலிருந்து வெளியே வரும்போது என்ன நேரம் லக்கணத்தை குறிப்பது, ராசி நட்சத்திர அதிபதியை குறிப்பது எல்லாத்துக்கும் தெரியும். அந்த வகையிலே கண்டிப்பாக ரிஷபராசி நேயர்களுக்கு அதில் இருக்கக்கூடிய மிருகசீரிஷ நட்சத்திரம் ரோகிணி, மிருகசீரிஷம் ரோகிணி, அடுத்தது கிருத்திகை ரோகிணி மிருகசீரிஷம். இந்த 3 நட்சத்திர அதிபதிகளும் நிச்சயமாக கிருத்திகை முருகன் வழிபாடை பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து ரோகிணி கண்டிப்பாக வாழ்க்கையில் ஒரு முறையாவது குருவாயூர் போயிட்டு வாங்க. அப்போ குருவாயூர் போகும்போது நிச்சயமாக ஒரு நல்ல தாக்கத்தை கொடுக்கும். குழந்தைகளுக்கு மட்டும் இல்லை, முதியோர்களுக்கு மட்டும் இல்லை, 7 வயசுலேருந்து 70 வயசு வரையும் எங்களை போன்ற ஏஜில் உள்ளவங்களுக்கு எல்லோரும் போய் தரிசனம் பண்ண முடியுது குருவாயூரப்பன். அதுக்கடுத்தது உப்புளியப்பன், குருவாயூரப்பன், உப்புளியப்பன், மலையப்பன். யார் மலையப்பன்? 7 மலையா. உப்புளியப்பன் சொல்லவே வேண்டாம், அற்புதமான ஸ்தலம். இப்படி வித்தியாசமான கோயிலை கும்பிடுங்க. அப்போ தான் வாழ்க்கையில் நம்ம ஏதாவது ஒருத்தருடைய பங்கு நமக்கு கிடைக்கும். ஒருத்தருடைய போட்டி போட்டு நம்ம போக முடியும், இல்லைன்னா போட்டி போட்டு போக முடியாது. அப்போ வித்தியாசமாக நம்ம தெய்வங்களை கும்பிடணும். அப்போ உப்புளியப்பன், குருவாயூரப்பன், மலையப்ப சாமியை மனமாற கும்பிட்டு கண்டிப்பாக மலை ஏறுங்கள், மகிழ்ச்சியாக வாழுங்கள் என்பதில் மாற்று கருத்து அல்ல.